ஹலோ, அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம்ல இது. திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி. சௌத்ரி தேவர். தேவர் சொன்னாதான் இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகும். பின்னால இருக்க தேவர்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? யாருன்னா சினிமா தயாரிப்பாளர் சௌத்ரி. அதாவது இவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோபி சுதாகர் வீடியோ நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு கையில காப்பு கட்டிக்கிட்டு எங்க ஆட்கள் மாதிரியே எங்க ஜாதி அடையாளத்தோட வர்றாங்கன்னு. அதாவது கோபி சுதாகர் வந்தா தப்பான், ஆனா சினிமால ஹீரோக்கள் இவங்க ஜாதியோட வந்து அருவாளோட நின்றுகிட்டு நாக்க துருத்துக்கிட்டு கண்ணை முறைச்சுக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசினா மட்டும் ஓகேவா? கோபி சுதாகர்லாம் இப்படி வந்து ஒத்துக்கிட மாட்டாங்களாம். இது என்னது நியாயம்? இவங்க தங்களுடைய அடையாளங்களை பொது இடங்கள்ல, சோசியல் மீடியாக்கள்ல, போஸ்டர்கள்ல, பிளெக்ஸ்ல வெளிப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களாம். வார்னிங் பண்றதுல ரொம்ப துடிப்பா இருப்பாங்களாம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கையில அருவாளோட நிப்பாங்களாம். ஆனா இவங்க ஜாதிக்காரராகவே ஒரு கதாபாத்திரம் தெளிவோட வீடியோல வந்து அட்வைஸ் பண்ணா ரொம்ப கோபத்தோட சண்டைக்கு வர்றாங்க. அளவுக்கு இந்த கமெண்ட் போடுறது, இந்த வேலை எல்லாம் உண்மையில அவங்களுக்கு தெரியாது. இந்த கண்டென்ட் போடுறது, இந்த மீம்ஸ் போடுறது, இவங்க இதே வேலையா இருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட மாட்டாங்க, ரீல்ஸ் போட மாட்டாங்க, கமெண்ட்ஸ் போட மாட்டாங்க, ஒண்ணும் போட மாட்டாங்களாம். ஏன்னா எல்லாரும் பிரதமர், ஜனாதிபதி, மந்திரிகள் இருக்காங்க. நம்ம தான் சும்மா வெட்டியா உட்காந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம்ல. அப்ப இந்த போஸ்ட் எல்லாம் போட்டது யாரு? சுர்ஜித் தானே. தூக்கி மெடலை காமிச்சு போட்டா அதை யாரா போடுறாங்களா? அதை ஏன் சமூகம் தான் போடுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அவனையே தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஆனா சுர்ஜித் மெடல் பதக்கம் வாங்கின போட்டோ எல்லாம் போட்டது சுர்ஜித் இல்லையா? இவங்க சமூகத்தா இருக்கலாம். அப்ப தன்னை பெரிய கெத்துன்னு காமிக்கிறதுக்காக இப்படி சுர்ஜிதா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்காரு. நல்லா தெரியுது. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த ஜாதிக்காரங்க எப்பவுமே தங்களுடைய அடையாளங்களை வெளிக்காமிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வாயை திறந்தா பொய் தான். இப்ப எங்கெங்க நாங்க தாக்கப்படுறோமோ, எங்கெங்க நாங்க வந்து வேதனைப்படுறோமோ அங்கதான் நாங்க குரல் கொடுக்குறோம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மனுஷன் என்ன பொய் சொல்றாரு பாருங்க. ஆரம்பத்துல சுர்ஜித் பண்ண கொலை நியாயப்படுத்தி வாணி பண்ணி அவனுக்காக தான் இந்த வீடியோல பேசுறேன்னு சொல்றாரு. இங்க யாரு? அது உண்மையிலேயே சுர்ஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த சுர்ஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. இப்ப எதிர்ப்பு கிளம்பணும்னு அப்படியே மாத்தி இல்ல சுர்ஜித் அம்மா அப்பாவுக்காக வருத்தப்பட்டு பேசுறேன்னு சொல்றாரு. முதல்ல நாங்க சுர்ஜித்துக்காண்டி குரல் கொடுத்து வரல, நாங்க வந்ததே அவங்க அப்பாக்காண்டி தான். அதைத்தான் யாரும் புரிஞ்சுக்கல. சுர்ஜித் கொலை பண்ணப்ப யாருமே முதலாவே வரல, அவனை யாருன்னே தெரியாது எங்களுக்கு. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களை எப்படித்தாங்க நம்புறது? ஆக்சுவலா இப்படி பிள்ளைகளை வளர்க்க தெரியாம தற்கொலையா வளர்த்து பேரண்ட்ஸ்ல ஒரு திட்டிருக்கணும். வீடியோ பண்றவங்களே எப்படி திட்டிட்டு இருக்காரு. வேப்பம் கொடுத்த சூசம் ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்கு நான் என்ன வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு என்ன எதுக்கு வெட்டுறான்? கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்ன ப்ரொடியூசர் சார், என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா சார்?